பாலிடெக்னிக் கல்லூரியில் பொங்கல் கொண்டாட்டம். தமிழர் பாரம்பரிய விளையாட்டுகளான உரியடித்தல், கயிறு இழுத்தல் போன்ற விளையாட்டுகளில் ஆர்வமுடன் கலந்து கொண்டு மாணவர்கள் மகிழ்ச்சி. கோவை நேருநகர் பக்கத்தில் உள்ள சுகுணா பாலிடெக்னிக் கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் மாணவர்கள் ஒன்று கூடி தமிழர் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் பண்டிகை கொண்டாடி மகிழ்ந்தனர். தமிழர்கள் திருநாளான பொங்கல் பண்டிகை ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் முதல் நாள் கொண்டாடப்படுகிறது. போகி, தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் என 4 நாட்கள் இந்த பண்டிகை உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் கொண்டாடப்படும் பொங்கல் பண்டிகையை கோவையில் உள்ள பல்வேறு கல்லூரிகளில் மாணவர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கோவை நேருநகர் பகுதியில் உள்ள சுகுணா பாலிடெக்னிக் கல்லூரியில் தமிழர் பாரம்பரிய உடைகளான வேட்டி, சேலை அணிந்து மாணவர்கள் உற்சாகமாக பொங்கல் பண்டிகை கொண்டாடினர். முன்னதாக பொங்கல் பண்டிகை துவக்க விழாவில் சுகுணா கல்வி குழுமங்களில் தலைவர் லட்சுமி நாராயணசாமி, தாளாளர் சுகுணா, செயலாளர் ஸ்ரீகாந்த் கண்ணன், இயக்குநர்கள் அனீஸ்குமார், சாந்தினி அனீஸ்குமார் மற்றும் சுகுணா பாலிடெக்னிக் டீன் ரம்யா, முதல்வர் கோவிந்தராஜுலு ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழர் பாரம்பரிய முறைப்படி முன்னதாக பாலிடெக்னிக் வளாகத்தில் கோலமிட்டு தோரணங்களால் அலங்காரம் செய்யப்பட்டு பொங்கல் வைத்து விழா துவங்கியது. இதனைத் தொடர்ந்து தமிழர் பண்பாட்டு திருவிழாவாக நடைபெற்ற விழாவில் வீர விளையாட்டுகளும் இடம்பெற்றது. குறிப்பாக கண்களை கட்டிக்கொண்டு உரியடித்தல் மற்றும் கயிறு இழுத்தல், கபடி போன்ற வீர விளையாட்டுகளில் மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். ஆடல் பாடல்களுடன் நடைபெற்ற பொங்கல் விழா குறித்து சுகுணா குழுமங்களின் தலைவர் லட்சுமி நாராயணசுவாமி கூறுகையில், சுகுணா கல்வி குழுமங்களான கலை அறிவியல், பொறியியல், பாலிடெக்னிக், கலை அறிவியல் என அனைத்து கல்லூரிகளிலும் பொங்கல் விழா வெகு சிறப்பாக கொண்டாடி வருவதாக தெரிவித்தார். குறிப்பாக இந்த வருடம் முன்னணி நிறுவனங்களில் சுகுணா பாலிடெக்னிக் மாணவர்கள் நல்ல சம்பளத்துடன் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். ரெடியாடா? டேய் சும்மா லைட்டா இல்ல, ஃபுல்லா இழுத்துறாத. காது கேக்குதல்ல? சும்மா லைட்டா இல்ல. ஓகே. இங்கே கூடியிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் எங்கள் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். இப்போ நம்ம சுகுணா பாலிடெக்னிக் காலேஜில் இருக்கோம். இங்கே எல்லா காலேஜ்லேயும் பொங்கல் திருவிழா ரொம்ப நல்ல முறையில் கொண்டாடப்பட்டது. இங்கே சுகுணா பாலிடெக்னிக் காலேஜ், சுகுணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், சுகுணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 3 இடத்துலையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் இந்த தடவை பொங்கல் வச்சாங்க. சமத்துவ பொங்கல் தனியாகவும் வைத்தது, ஆனால் அதே போல் எல்லா டிபார்ட்மெண்ட் வைஸும் தனித்தனியாக வச்சாங்க. பொங்கல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களே விரும்பி நல்லா கொண்டாடினாங்க. இது எங்களுக்கு ஒரு மிக பெருமையாக இருக்கிறது. எல்லா ஸ்டாஃபும் ஸ்டூடெண்ட்ஸும் நல்ல முறையில் கொண்டாடினாங்க. அதுபோக இந்த வருடம் பாலிடெக்னிக் காலேஜில் ஒரு பெரிய நல்ல நிகழ்ச்சி நடந்தது. அது என்னவென்றால், பாரத் பென்சிலிருந்து இந்த வருஷ ஸ்டூடெண்ட்களுக்கு 3 லட்ச ரூபா பெர் ஆனம் ஸ்டைஃபண்டில் ஒரு 35 பேர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் ராயல் என்ஃபீல்டில் அதே மாதிரி 2 லட்சம் ப்ளஸ் சம்பளத்துக்கு ஒரு 15 பேரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய தேவைப்படுகிறது, ஆனால் அது நல்லா சேர்ற மாணவர்கள் குறைவாக இருக்குது. பாலிடெக்னிக் இனிமேல் நல்லா இருக்கும். நல்ல திறமையான ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு நல்ல சம்பளத்தோட நல்ல ஜாப்ஸ் கிடைக்கும். இது ஒரு முக்கியமான தருணம். அது மட்டும் இல்லாமல் இதே போல் இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் நல்ல பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. எல்லாரும் பொங்கலை நன்றாக கொண்டாட வேண்டும். பழைய இதையெல்லாம் மறந்து புதிய இதை கொண்டு நல்ல வாடிக்கைகளையும் பழக்கங்களையும் கொண்டு வர வேண்டும் என்று மாணவர்களுக்கு நம்ம கூறிக்கொள்கிறோம். நம்ம நிறைய பாரம்பரிய கேம்ஸ் நடந்தது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஆர்வமாக பங்கேற்று கொண்டார்கள். இந்த பொங்கல் அன்னைக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடந்தது. ஒன்று சிலம்பம் நடந்தது. சிலம்பம் எல்லா காலேஜ்லேயும் சிலம்பத்தை நல்லா பயிற்சி பெற்று நல்லா